ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யாரை ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆகாஷ் தான். இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவோஷனல் அக்கா, யோகா அக்கா, கோடிங் அக்கா, டைலர் அக்கா, ஐஸ்வர்யா அக்கா, துளசி அக்கா. துளசியா? அது யாரு? டேய், மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். இந்த அக்காவோட பேர் தான் டிவோஷனல் அக்கா. இவங்களோட உண்மையான பேரு ஸ்ரீ நாவல் கிஷோரி. நாவலா? ஏதோ ஒன்று, நவ்வாலோ நாவலோ, ஸ்ரீ நாவல் கிஷோரி, இதுதான் வந்து அவங்களோட ரியல் ஐடி நேமு. ஆல்ரெடி நம்ம பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஐடி தெரிஞ்சிருக்கும். இந்த அக்காவோட ஸ்பெஷலே என்னன்னா, ஒரு டிவோஷனல் சாங் எடுத்து அதை இப்படின்னு தலையாட்டி ஆட்டி வீடியோ போடுறது தான் நம்ம அக்காவோட ஸ்பெஷலே. இதை பார்த்து தான் எல்லாரும் ஆட்டிக்கிட்டு இருக்காங்களோ. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தலைய எப்போ பார்த்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறது. பிளடி ராஸ்கல். அது மட்டும் இல்ல, நம்ம டிவோஷனல் அக்காவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஃபேன்ஸ் கிடையாது, ஆல் லாங்குவேஜ்லயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் தலையை இப்படியே ஆட்டிக்கிட்டு இருந்தா கருத்தை சுலுக்கிக்காது. நீ எதுக்குடா இதெல்லாம் ஃபீல் பண்ற? இதை பார்த்துட்டு நம்ம பசங்களுக்கு எல்லாம் பக்தி பெருக்கெடுத்து அது ஒரு பக்கமா வலிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற அக்கா கோடிங் அக்கா. If you are from a college where companies come for on-campus internship, then you are lucky. But here are some tips you need to take care if you want to crack that on-campus internship. ஏய், என்னடா இது? வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. இந்த அக்காவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கோடிங் பத்தி, அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எஜுகேஷன் சம்பந்தமா வந்து ஒரு வீடியோ போடுவாங்க. ஃபுல்லா வந்து கோடிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வீடியோ போடுவாங்க. மெயினா என்னன்னா, இந்த அக்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் வீடியோ போடுவாங்க. அவங்களோட ஸ்பீச் வந்து ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசுறாங்க. எப்படி நம்ம பசங்க புரிஞ்சு பாக்குறாங்க? Hey, I know English. Hey, is your house in that slum? Beach area, full peace. It's very fun to live there. அந்த அக்கா என்ன பேசுறாங்க, என்ன லாங்குவேஜ்ல பேசுறாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்ல. அக்கா அழகா இருக்காங்க, அதுதான் முக்கியம். அக்கா கோடிங் பத்தி மட்டும் பேச மாட்டாங்க. இடையில எப்போவாது அப்பப்போ இன்ஸ்டால வந்து ஒரு சின்ன ரீல்ஸ், அதாவது வந்து டான்ஸ் ஆடிலாம் கிடையாது, சும்மா அவங்க கோடிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்கல்ல, அது வந்து எதனா சாங் போட்டு அப்படியே ஒரு ரீல்ஸ் மாதிரி வந்து எடுத்து போடுவாங்க. ஹே ராஜாஜி, ஏ ராஜாஜி, அதுக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வேணுமா? இருந்தாலும் நம்ம படிச்ச ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி ஒரு டீச்சர் இருந்திருக்கலாம். கணக்கு டீச்சரா அவங்க? சொல்லவே இல்ல. நம்மளும் நல்லா படிச்சு முன்னேறி இந்நேரம் வந்து ஒரு பெரிய ஆளா வந்திருக்க முடியாது. அம்புட்டு பேரும் அவங்க சொல்லி கொடுக்கறத கவனிச்சிருக்க மாட்டாங்க, அவங்கள மட்டும்தான் கவனிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இருக்கிற டீச்சர் வந்து இந்த வடிவேல் காமெடியில வடிவேல வந்து சொர்ணாக்கா மாதிரி ஒருத்தங்க துரத்தி அடிப்பாங்களே, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஹாய், நான் கடந்த சில நாட்களா ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன செஷன்னா, லெட்ஸ் ஆர்ம். அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். இவங்க தான் வந்து ஆக்சுவலா யோகா அக்கா. அப்படி என்றால் ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா? ஆக்சுவலா இவங்களோட ஐடி நேம் என்ன அப்படின்னா, தி லைஃப் ஆஃப் யோகினி. ஆகா, உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. யோகினி பேர்ல இருக்கு, அதனால தான் அக்கா யோகா சொல்லி தராங்களோ. யோகா சொல்லி தராங்கன்னதும் உடனே யோகா வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து யோகாலாம் பண்ணி அதை காமிச்சு அந்த மாதிரி சொல்லி தருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா இந்த அக்காவோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, இப்படி ஃபேஸை க்ளோஸ்ல வச்சு அதுக்கு ஏகப்பட்ட ஃபில்டரை போட்டு யோகா பத்தி பேசி வீடியோ போடுவாங்க. அதுதான் இந்த அக்காவோட ஸ்பெஷல். புகழ்ச்சி, இகழ்ச்சி, நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ஸ்கூலுக்கு போகாமலே பாடம் எதுவும் படிக்காமலே ஸ்ட்ரெயிட்டா காலேஜ்ல உட்காந்துருவேன். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். சரக்கு அடிச்சா உடனே ஏறிடும், ஆனா புஷ்ஷுன்னு இறங்கிடும். யோகா பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறும், ஆனா நின்னு பேசும். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. அதுக்குன்னு ஃபேஸை இவ்வளோ க்ளோஸில் கிட்ட வச்சு அது ஒரு மாதிரி காமிச்சு தான் போடணுமா? நார்மலாகவே ஃப்ரேம் வச்சு போட்டிருக்கலாம். இருந்தாலும் இப்படிலாம் போட்டால் தான் நம்ம பசங்க பார்ப்பாங்கங்கிறதுக்காக பண்ணுறாங்களா என்னன்ட்டு தான் தெரியல. இந்த பர்டிகுலர் 3 டாட் பிளவுஸ் வந்து எல்லா ஏஜ் குரூப் எல்லா சைஸ்மே ப்ரிஃபர் பண்ணுறதுனாலயோ என்னவோ தெரியல, இதில் நிறைய டவுட்ஸ் வந்துருக்கு. வந்த ஜிலேபிலே நீ தான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்ட. என்ன சொல்ற?
இவங்க தான் டெய்லர் அக்கா. ஆக்சுவலா அக்காவோட பேர் என்ன அப்படிங்கிறது எங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்களோட ஐடி பேர் வந்து தயாலு டிசைன்ஸ். இதுதான் வந்து இவங்களோட ஐடி பேரு. இன்ஸ்டாகிராம்ல கடந்த ரொம்ப நாளாவே இவங்களோட வீடியோ வந்து நிறைய வைரல் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அக்காவுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் ஏகப்பட்ட ஃபேன் பேஜ் வேற இருக்கு. இவ்வளவு ஏன் நம்ம அக்கா கிட்ட டைலரிங் கத்துக்கிறதுக்கு நம்ம பசங்க எவ்வளவு பேர் ஆர்வமா இருக்காங்க தெரியுமா? நானும் தான்ப்பா. நம்ம அக்காவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, டைலரிங் பத்தி, அதாவது வந்து டைலரிங்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வீடியோவா போடுவாங்க. ஆனா அதை வந்து நார்மலா வீடியோவா போட்டா பார்க்க மாட்டாங்கிறதுக்காக இப்போ ஒரு பிளவுஸ் பீட் வந்து ரெடி பண்றாங்க, ஒரு பிளவுஸ் ஒன்று தைக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளவுஸ் அக்கா போட்டுக்கிட்டு அதை வீடியோவா போடுவாங்க. கிளாஸ் அப்போ இன்னும் 10 minutes தான் இருக்கு, அர்ஜென்ட்டா முடிக்கணும், ஃபிட் செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசரத்துல நம்மளோட ஹெல்ப்பர் வந்து இந்த 3 ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. பாத்துங்க மீன் துள்ளுது. ஆக்சுவலாக அவங்க எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் லிட்டில் கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. அதனால தான் நம்ம பசங்க வந்து போய் விழுறாங்களா என்னங்கிறது தெரியல. இதெல்லாம் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நம்ம அக்கா என்ன பண்ணி வச்சிட்டாங்கன்னா, ஆன்லைனில் உங்களுக்காக ஒரு கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம பசங்க ஆகா அக்கா வந்து நமக்கு டைலரிங் சொல்லி தர போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக போய் ஜாயின் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து முகத்தை காமிச்சு வீடியோ போடவே இல்லையா. டைலரிங் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி வந்து கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் வெளியில் வாங்குற காசை விட அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேற காசு வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வேற இருக்கு. ஏன் நிறைய டைலர்ஸ் வந்து டைலரிங் பற்றி நீங்களே ஃபர்ஸ்ட் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி தரிக்கலாம்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு டெய்லரோட பொண்ணு டெய்லர் தான் ஒண்ணுமா? இருந்தாலும் ட்ரெஸ் கொஞ்சம் ஒழுங்கா போட்டுட்டு வீடியோ போட்டிருக்கலாம். அப்படி போட்டு எப்படி ட்ரெண்டா இருக்க போறாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களை ட்ரோல் பண்ண ஒருத்தவங்க கூட சண்டை போட்டு இருக்கிறதா கூட கேள்விப்பட்டோம். அந்த சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அக்கா வீடியோ பத்தி நம்ம சேனல்ல பேசலாம், எப்படி அதான் பேசியாச்சு. பேபி நீ என்ன பேபி பேபின்னு கூப்பிட்டு ஒருவேளை அவர் என்ன மேபின்னு சொன்னது உன் காதுல மேபி பேபின்னு விழுந்திருக்கலாம். மோபி பேபி பேக் வாங்குற மாதிரி தெரிஞ்சு பேபி. இவங்க பேரு தான் ஐஸ்வர்யா அக்கா. ஆக்சுவலா நிறைய பேருக்கு இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, தெரியாது. ஏன்னா அக்கா இப்போதான் வந்து ட்ரெண்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அக்காவோட ஸ்பெஷல் என்னன்னா, பெரிய பெரிய படுக்க விரிக்க தெரிஞ்சவனுக்கு சரியா விரிக்க தெரியலையா, அதனால தூக்கம் இல்லாம திரியிறானா. அவன் யாரு? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்குற ரீல்ஸ் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கமெண்ட் வாங்குறதே வீடியோவா பண்றதா நம்ம அக்காவோட ஸ்பெஷல். இதை தொட்டு பார்க்கலாம், ஆனா எட்டி பார்க்க முடியாது. அது என்ன? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே போட்டுருவேன். கேள்வி ஆடாது மூஞ்சு மொகர கட்டையும் பாரு. ஆக்சுவலா இப்போ நான் சென்னை அண்ணா நகர்ல இருக்கேன். இங்க வந்து என்ன ஹோட்டல்ல நான்வெஜ் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாதிரி ஃப்ரேமை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வச்சுட்டு இந்த மாதிரி அஸ்கி வயசுல பேசுவாங்க. இதுதான் இந்த அக்காவோட ஸ்டைல். அதுல யாராவது உங்களை கழுவி ஊத்துற மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ரிப்ளையை போட்டுட்டு போயிடுவாங்க. எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னு சொன்னா மட்டும் வாங்கியா தர போற அப்படின்னு சொன்னா நாளை பின்ன போனா யூஸ் ஆகும்ல அப்படின்னு ரிப்ளை போட்டுருவாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவங்களும் ரீல்ஸ் வீடியோக்காக மட்டும் இந்த மாதிரி வந்து பேசுறாங்களா, இல்ல ரியல்லி அப்படிதான் இருப்பாங்க? ரியல் எப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு கடைக்கு போறாங்க, அண்ணா எனக்கு வந்து சோப்பு கொடுங்க, இப்படியா கேட்பாங்க? நான் சோப்பு ஒன்று கொடுங்க இப்படி தானே கேட்பாங்க. அப்புறம் ஏன்டா ரீல்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணி தான் டக்கு டக்குன்னு ட்ரெண்ட் ஆகுறாங்களோ? உங்களுக்கு வந்து ரஜினி பிடிக்குமா, கமல் பிடிக்குமா, யாரை பிடிக்கும்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல இடம்பெற்ற அக்காஸ் எல்லாமே பார்த்து கண்டிப்பா எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். திரும்ப இதே போல இன்னொரு சூப்பர் வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பாய்.